பெண்களுக்கு வெள்ளைப்பற பிரச்சனை இருந்தா வெள்ளை பூசணிக்காவை இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. வாரத்துல 2 நாள் சாப்பிட்டீங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்கும். எப்படி செய்யணும்னு பார்க்கலாமாங்க. ஒரு குக்கர் எடுத்துக்கங்க. 1/2 கப்பு பாசிப்பருப்பு, 1/4 கப்பு துவரம்பருப்பு, சாம்பார் வெங்காயம் ஒரு 4, 5, ஒரு பச்சை மிளகா, ஒரு தக்காளி எல்லாத்தையும் போட்டு குக்கர்ல 2 விசில் விட்டுங்க. கடாயை வச்சுட்டு எண்ணெய் விட்டுட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, ஜீரகம், கருவேப்பிலை, பெருங்காயம் எல்லாத்தையும் போட்டு தாளிச்சுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டு வதக்கிடுங்க. அப்புறம் தோல் சீவிட்டு அந்த வெள்ளை பூசணிக்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு வதக்கிடுங்க. கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுட்டு வதக்கிடுங்க. ரொம்ப நேரம் வதங்க வேணாம், கொஞ்சம் நேரம் வதங்கினா போதும். அதுக்கப்புறம் தேங்காய் அது வேகட்டும். தேங்காய் ஒரு சில்லு, ஜீரகம் கொஞ்சம், ஒரு பச்சை மிளகா எல்லாத்தையும் அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த வேக வச்ச காயில் அந்த பருப்பு தூக்கி கொட்டிட்டு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச தேங்காய் அந்த ஜீரகத்தையும் போட்டு கொதிக்கட்டும். அது ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்கட்டும். கொதிச்சோன்னா கொஞ்சம் கொத்தமல்லி தலைகள் போட்டுட்டு 1 ஸ்பூன் நெய் விட்டுட்டு இறக்கிருங்க. சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.